ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்லம்மா சேனல். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பார்க்க போகிறோம். அதை நம்ம க்ளீன் பண்ணி இந்த மணி மோரில் நறுக்கி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டை வத்தல், நல்லெண்ணெய் தாளித்தா ரொம்ப நல்லது. பாசிப்பயிரை நான் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பு ஊற வச்சுருந்தா நல்லாயிருக்கும், உடனே வேகும். துருவிய தேங்காய்ச்சல், இதுதான் நமக்கு வாழைப்பூ பொரியலுக்கு தேவையானது. பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையா தான் விட்டுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கடுகு உளுந்து ரெண்டும் சேர்த்து போடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது பொரியல்ன்றனால கடுகு உளுந்து தான் தாளிக்கணும். சீரகம் கிடைச்சாலும் தாளிங்க. பட்டை வத்தலை பொடியாக வெட்டி போட்டுருணும். பட்டை வத்தல் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ, சின்ன வெங்காயம், பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஃபுல்லாக பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். பார்த்துங்க, நான் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour கிட்ட ஆகுது. பட் ஆனால் கருக்கவே இல்லை. பிகாஸ் நான் நறுக்கி வச்சு மோரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தேன். அதனால நல்லா இருக்குது, ஒயிட்டாகவே தான் இருக்குது. இதே நீங்கள் சும்மா போட்டிருந்தீங்கன்னா கருத்துருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது. இப்போ வாழைப்பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கிடுவோம். பருப்பு சேர்த்து போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து வாழைப்பூ கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது. அல்சர், குடல் புண்ணு, வயிறு வலி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு மூடி வேக வச்சுருவோம். கொஞ்சம் நல்லா வெந்தோடனே தண்ணியெல்லாம் வற்றிடும். கொஞ்சம் நல்லா வேகவும் தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அந்த பருப்பு நம்ம சேர்க்குறோம், வாழைப்பூன்றதுனால மஞ்சள் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சள் ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். வெந்ததும் நல்லா தண்ணிலாம் வற்றி வெறும் எண்ணெயாக இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இது ஒரு பூ அளவு தான். நான் என்னால் ஆய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பூ தான் வாங்கி க்ளீன் பண்ணேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் வாழைப்பூ. ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கீரைக்காரங்க கேட்டு நீங்கள் வாங்கிடுங்க, ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை புண்ணு, கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்போது வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சில்லை சேர்த்துருவோம். இதுக்கு டேஸ்ட்டே இந்த பருப்பும் தேங்காயும் தான். வாழைப்பூவில் கசப்பு இருந்தாலும் எடுத்துரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. வயிற்று சம்மந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கன்சீவாக இருக்க லேடிஸ் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பாக நல்லது. செல்லமாக மாசமாக இருக்கும்போது நான் வீக்லி ட்வைஸ் 2 தடவை வாழைப்பூ தான் சாப்பிட்டேன். என் பையன் இப்போ வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.